இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஆட்டிசம் கிட்ஸ் அதிகமாயிட்டு வராங்க. ஆட்டிசம் குழந்தைங்கிறத நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட் தே ஆர் பிலாங் டுங்கிறத முதல்ல பேரண்ட்டுக்கு இன்னும் அந்த அவர் வரல. ப்ளீஸ் டோன்ட் சே தட் யுவர் சில்ட்ரன் ஹாவ் டு மிங்கிள் வித் த நார்மல் சில்ட்ரன்னு சொல்லாதீங்க. நார்மல் அப்நார்மல்ங்கிறதுல ஒன்றும் கிடையாது. அந்த குழந்தைங்க டிவியில் சீரியல் பார்த்துட்டு இந்த அவெஞ்சர்ஸ் இந்த மற்ற ஒரு கேரக்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா? நடுவில் எத்தனை வயலண்ட்டான ஒரு விஷயம்லாம் நடந்தது தெரியுங்களா? பசங்க எதை பார்க்குறாங்களோ அதை அடாப்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப மனசுடைஞ்சு ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. சில பேரண்ட்ஸ் இந்த குழந்தைய நம்ம கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறலாம் அப்படின்னு கூட நிறைய கேசஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் யூ ஹாவ் பின் பிளஸ்ட். இது நான் சொல்லும்போது அவங்களுக்கு சொல்லலாம், நீ சொல்லிட்டு போயிடலாம், படுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரு காமன் லாங்குவேஜை சிரிப்பாங்க, பிடிக்கலன்னா அழுவாங்க, இல்லைன்னா கத்துவாங்க. இந்த மூணு நம்ம பண்ணுறது இல்லையா? இது ஆட்டிசம்ங்கிறது எய்தர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 50% ஆஃப் ஜெனட்டிக். ஹெல்ப் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் இருக்காங்க. யார் இருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க? சரஸ்வதி மேம், எஜுகேஷனிஸ்ட், கரஸ்பாண்டன்ட் ஆஃப் வித்யாக்ஷரா மாண்டசரி ஸ்கூல் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். சரி, ஓகே, இவங்ககிட்ட இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஆட்டிசம் கிட்ஸ் அதிகமாகிட்டு வராங்க. ஸோ இதை பற்றின அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோவாக தான் இன்றைக்கி இருக்க போது. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணி அவங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹாய் தா. வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன்டா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் ஆட்டிசம் கிட்ஸ்க்கு ஒரு ஸ்கூலே அழகாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப வருஷமாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட அனுபவம் எப்படி இருக்கு மேம்? இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங். ஆக்சுவலி இட் வாஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங். ஒரு ஸ்கூலுங்கிறது ஒரு குழந்தையோட ஒரு ஆரம்பமான விஷயம். எந்த ஒரு குழந்தையும் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு முதலடி எடுக்கும்போது அவங்களோட ஒரு ஆரம்பமான விஷயம். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல நான் ஆட்டிசம் எஃபெக்டட் சில்ட்ரனுக்கு நான் தனி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு நான் அதை பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்த போது ஐ காட் லாட் ஆஃப் நிறைய விஷயம். இது நம்மளால் முடியுமா, உங்களால் முடியுமா, நிறைய ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது. இது எப்படி சமாளிப்பேன்? இன்கேஸ் எங்கள் வீட்லேயே ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது. இது ஆரம்பிக்கும் போது இன்கேஸ் அவங்க விட்டுட்டு போகிறாங்க, திடீர்னு ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹவு யூ வில் ஆன்சர் டு ஆல் த பேரண்ட்ஸ், கைண்ட் ஆஃப் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஹவ் பீன் அரைஸ்ட். பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது நார்மலான ஒரு பயம். அது குழந்தைங்கிறது எல்லாமே குழந்தைங்க தான். நம்ம ஆட்டிசம் அஃபெக்டட் அது ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். அது ஆக்சுவலி அதோட ஃபுல் ஃபார்ம் நம்ம சொல்கிறது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். அது ஏங்கிறதே நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சுன்னா இந்த ஒரு பயம் வராது. ஆக்சுவலாக ஒய் திஸ் இஸ் அப்படிங்கிறது ஒரு சொசைட்டிலையோ மற்ற இடத்துலையோ ஒரு வரும்போது நமக்கு அந்த ஸ்கூலில் நீங்கள் கேட்ட கேள்வி ஸ்கூலில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது வாட் அண்ட் ஆல் யூ ஃபேஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், ஐ ஃபேஸ்ட் லாட் ஆஃப் சீக்வன்சஸ். ஆக்சுவலி குழந்தைங்க நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு அவங்க எல்லா குழந்தையுமே நம்ம ஒரு ப்ளே குரூப் வர குழந்தையோ, ஒரு ப்ளே குரூப், ஒரு ப்ரீகேஜி, எந்த குழந்தையுமே ஸ்கூலுக்கு வரும்போது அவங்களோட பேரண்ட்டை விட்டுட்டு ஒரு புது இடத்துக்கு வராங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்லா குழந்தைக்குமே ஒரு மிரளல் இருக்கும். புது இடம், புது மனுஷால், அவங்களோட பழக்கமான ஒரு வயசோ 2 வயசோ 3 வயசோ ஏதோ ஒரு இடம், கிராண்ட்பா கிராண்ட்மா அப்படி இருக்கிற இடத்த விட்டு அவங்களோட யூஷுவல் பிளேஸை விட்டு யூஷுவல் பெட்டை விட்டுட்டு அவங்க அந்த டைமிங்கை அவங்க வீட்டிலையா இருந்தால் 10 மணிக்கு எழுந்திருக்கலாம், 9 மணிக்கு எழுந்திருக்கலாம், அப்படிலாம் இல்லாமல் ஒரு 8 மணிக்கெலாம் எழுப்பி குளிப்பாட்டி எடுத்துகிட்டு ஸ்கூலில் விடும்போது அது நார்மலாக எல்லா குழந்தைங்களுக்குமே உண்டான ஒரு மிரளல். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஆட்டிசம் குழந்தைங்கிறத நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எனக்கு சொல்ல தெரியல, உண்மைக்குமே எனக்கு சொல்ல தெரியலன்னு தான் சொல்லணும். அவங்க வாட் தே ஆர் பிலாங் டுங்கிறத முதல்ல பேரண்ட்டுக்கு இன்னும் அந்த அவர் வரல. அவங்கள ஒரு தெரப்பிக்கு அழைச்சிட்டு போனோம். அவங்களுக்கு எப்போ தே பீன் ஐடென்டிஃபைட் த சைல்ட் தட் the children have been affected with autism அப்படின்னோடனே அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பு என்ன ஆகிடுது, உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகணும், தெரப்பி சென்டர் கொடுத்துடணும், ஸோ எல்லாம் சரியாயிடணும், இவ்வளோ தான். இட் வாஸ் இன்ஸ்டன்ட்லி இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி இல்லை. அப்படி இல்லை. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பேரண்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கட்டத்தில் ஓகே 3 வயசு ஆகிடுச்சு,
அவங்க தெரப்பி சென்டரில் போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு நார்மல் ப்ளே ஸ்கூலில் போடுங்க, ஸோ தட் அந்த வார்த்தைகள் எல்லாமே தவறு. இப்போ நான் சொல்ல வர விஷயம் அந்த வார்த்தைகள் எல்லாமே தவறு. ஈவன் தெரப்பிஸ்ட் எல்லா தெரப்பிஸ்ட்கிட்டையும் நான் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் சே தட் யுவர் சில்ட்ரன் ஹாவ் டு மிங்கிள் வித் த நார்மல் சில்ட்ரன்னு சொல்லாதீங்க. நார்மல் அப்நார்மல்ங்கிறதுல ஒன்றும் கிடையாது அங்கே விஷயம். இப்போ ஒரு சின்ன விஷயம் தான்டா, நம்ம அவங்க நார்மல்னா ஒரு குழந்தைங்களை நம்ம சொல்கிறோம்ல, அந்த குழந்தைங்க டிவியில் சீரியல் பார்த்துட்டு இந்த அவெஞ்சர்ஸ் இந்த மற்ற ஒரு கேரக்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா. நடுவில் எத்தனை வயலண்ட்டான ஒரு விஷயம்லாம் நடந்தது தெரியுங்களா. சோஃபா மேலே ஏறி குதிப்பாங்க. ஈவன் என்னோட கிராண்ட்சன் கூட அதை நடுவில் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. நான் அப்புறம் அதை பார்க்குறத அவாய்ட் பண்ண சொன்னேன். கைண்ட் ஆஃப் பசங்க எதை பார்க்குறாங்களோ அதை அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் உண்டு. ஸோ தெரப்பி சென்டரில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு நார்மல் ஸ்கூலில் போடுங்க, நீங்கள் வந்து அந்த நார்மல் குழந்தைங்க அது வேண்டாம், குழந்தைங்களோட கலக்க விடுங்கன்னு சொல்லுங்கள். தெரப்பிஸ்ட்கிட்ட இது ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் வந்து குழந்தைங்க கூட மிங்கிள் பண்ண விடுங்க, நீங்களும் மிங்கிள் ஆகுங்க அப்படிங்கிறத சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேரண்ட் ஒரு 3 வயசில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு வந்து புது விஷயம். மற்ற குழந்தைங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடும் போது இவங்க வந்து வீட்லேயே அலோனாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூட விளையாடுறதுக்கு எந்த குழந்தையும் அது வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருந்திருக்காது. பட் தே வாண்ட் டு ப்ளே. அது போகும்போது அவங்களோட ஒரு பாடி லாங்குவேஜும் அவங்களுக்கு வந்து பேசுறது ஸ்பீச் தெரப்பி மற்றதுக்கோ போகும்போது தான் அவங்களால பேச முடியும், சத்தம் வரும். பட் அவங்களுக்கு வந்து அந்த சவுண்டு தான் வரும் அப்போ உள்ளே வரும்போது. ஆனால் மற்ற குழந்தைங்க அதை பயப்படுவாங்களோ அப்படிங்கிறத பயப்பட மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெரியவங்க தான் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஷியேட்டே கிடையாது. நான் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். எந்த குழந்தைங்களும் நம்ம ஆட்டிசம் டிஃபெக்டட் சிண்ட்ரோம் இருக்கிறவங்கள எந்த குழந்தையும் அப்படி ஒரு குழந்தையா பார்த்ததே கிடையாது. அவங்களும் ஃப்ரெண்டு தான், அவங்களும் விளையாட வைப்பாங்க. அவங்க ஓட முடியலன்னா அவங்க கூட உட்காந்து இவங்க விளையாடுவாங்க. ஆனால் நம்ம அந்த குழந்தை வந்து இவங்க கூட மிங்கிள் ஆகிறதுக்கு obviously it will take time. Okay. It will take time. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த பேரண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப மனசுடைஞ்சு ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைய வந்து நம்ம கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறலாம் அப்படின்னு கூட நிறைய கேசஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். இன்னொன்று பேரண்ட்கிட்டையும் நான் வந்து உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது அண்ட் வந்து என்ன சொல்கிறது, லைக் பாருங்கள் கூஸ் பம்ஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் யூ ஹாவ் பின் பிளஸ்ட். இது நான் சொல்லும்போது அவங்களுக்கு சொல்லலாம், நீ சொல்லிட்டு போயிடலாம், படுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு. இல்லை, ஆனால் வந்து அந்த ஒரு பிரசாதத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் தான் ரைட்டான ஆள் அப்படிங்கிறது கஷ்டம்தான். நான் கஷ்டம் இல்லைலாம் சொல்லலை, கஷ்டம்தான். எதுதான் கஷ்டம் இல்லை வாழ்க்கையில், எதுதான் கஷ்டம்? நீங்கள் நார்மல் குழந்தை அப்நார்மல் குழந்தைன்னு பிரிக்கிற இடத்துல நார்மல் குழந்தை வளர்க்குறது கஷ்டம் இல்லையா? ஒரு கட்டம் என்ன பண்ணுவீங்க, ப்ரீகேஜி போடணும், எல்கேஜி போகணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோடனே எதை நினச்சி பேரண்ட் பயப்படுவாங்க, அது ஹோம்ஒர்க் பண்ணல, அது மார்க் எடுக்கலை. 5th போனோடனே அது இப்படி பண்ணுது, 7th போனோடனே அப்படி பண்ண. எல்லா குழந்தைங்களை பற்றி கவலைப்படுறது தான் பேரண்ட்டோட ஒரு விஷயம். பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு நம்ம ADHD இன்ஃபெக்டட் குழந்தைங்க, தட் இஸ் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைங்க இருக்க பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செல்ஃப் பிட்டி வேண்டாம், அந்த சுய பச்சாதாபமோ சுய இரக்கமோ வேண்டாம். அது வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவ்வளோதான். நீங்கள் வந்து சொசைட்டி மேலே கோவப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவப்படாதீங்க சொசைட்டி மேலே. உங்கள் மேலே கோவப்பட்டுக்காதீங்க, நீங்கள் 2 பேரும் கோவப்பட்டுக்காதீங்க. யூ போத் ஆர் ஹேவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் த சைல்டு ஆஸ் ஏ அச்சீவர். நீங்கள் ஒரு சாதனையாளரை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு பெரிய அழகான வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அது சமூகம் கொடுத்துருக்கலாம், உலகம் கொடுத்துருக்கலாம், இயற்கை கொடுத்துருக்கலாம், கடவுள் கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நடக்கும்டா, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அழைச்சிட்டு போவாங்க குழந்தைய. அந்த இடத்துல ஈவன் கிளாஸ்மேட்ஸ் தான். இப்போ என்னோடய ஸ்கூல்லேயே ஒரு 20 குழந்தை ஒரு கிளாஸில் இருக்குன்னா ஒரு எல்கேஜியோட ஒரு 30 குழந்தை இருக்குது. அதில் ஒரு 2 குழந்தை ADHDனா ஒரு பர்த்டேயோட செலிப்ரேஷனுக்கு எல்லாருக்கும் தான் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அந்த 2 குழந்தைய ஒன்று பேரண்ட் அழைச்சிட்டே போக மாட்டாங்க. அழைச்சிட்டு போனாங்கன்னா அவரோட பாஷையில் தான் அவர் பேச முடியும். அந்த குழந்தையோட சந்தோஷத்தை இப்போ ஒரு சைனாக்காரங்க சைனாவில் தான் பேச முடியும், ஒரு ஜப்பான்காரங்க ஜப்பானில் தான் பேச முடியும், இல்லை காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு பேசலாம். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரு காமன் லாங்குவேஜை சிரிப்பாங்க, பிடிக்கலைன்னா அழுவாங்க, இல்லைன்னா கத்துவாங்க. இந்த 3 நம்ம பண்ணுறது இல்லையா?
நம்ம யாருமே நம்மளை நார்மல்னு சொல்லிக்கிறோமே, நம்ம பண்ணுறது இல்லையா? நம்மளும் கத்தியிருக்கோம், நம்மளும் அழுதுருக்கோம், நம்மளும் சிரிச்சிருக்கோம். அப்போ அவங்கள மட்டும் ஏன் வேறு? ஏன்னா அவங்க சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி உலகம் எங்கேயும் பெட்டு வளர்க்குற டிஃப்ரெண்ட் ப்ரீடில் நாய் வளர்க்குறாங்க, பூனை வளர்க்குறாங்க, எல்லாம் வளர்க்குறாங்கல்ல. அவங்களாம் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. புரிஞ்சிட்டு தானே நீங்கள் இதுக்கு பாத்ரூம் போகணும் போல் இருக்குது, இவங்களுக்கு வாக்கிங் போகணும் போல் இருக்குன்னு அவங்களுக்கே நீங்கள் அந்த முக்கியத்துவம் கொடுக்க முடியும். நம்ம குழந்தை, நம்ம ரத்தம். இது ஆட்டிசம்ங்கிறது எய்தர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 50% ஆஃப் ஜெனட்டிக். அந்த குழந்தையோட தவறு கிடையாது. அது வந்து 50% ஜெனட்டிக்கு. அடுத்து ஒரு 50% என்ன? நீங்கள் கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது உங்களோட மூட் ஸ்விங்ஸு, உங்களோட என்வாரான்மெண்ட்ஸு, இதுதான் ஒரு 25% பாதிக்குதுங்கிறத படித்தவங்க சொல்லியிருக்காங்க, இதை பற்றி ஆராய்ஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் மிஸ்டேக்? அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அதையே நீங்கள் சொசைட்டியில் மூவ் பண்ண முடியாமல் நீங்கள் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும், அந்த குழந்தை ஏதோ தப்பு பண்ண முடியும், ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒய்ஃப் தான் தப்பு. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டோட சில பேரண்ட்ஸே ஹஸ்பண்ட்ஸ் வந்து இதனாலேயே விட்டுட்டு போனவங்க இருக்காங்க. மதரையும் குழந்தையும் விட்டுட்டு அவர் போயிடுவார். இது ஒரு காரணம் காமிச்சே போனவங்க இருக்காங்க. நம்ம அவங்க மேலே மட்டும்தான் தப்புங்கிற மாதிரி. இது யார் மேலேயும் தப்பு கிடையாது. இட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். இட் ஹேப்பன்ஸ். ஒரு பைக்கில் போகிறாங்க, இடித்து விழுந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இதே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் போகிறாங்க வராங்க, ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கும் போது ஒரு குழந்தைய மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு விஷயம் எதுக்கு நீங்கள் அவ்வளோ தயங்கணும்? அதை ஒரு இடத்துல வந்து அவமானகரமாக எடுத்துக்கிறாங்க. இது வந்து நான் சொல்கிறது ஒரு 10 to 20% தான். பட் ரியலி ஒரு 50% ஆஃப் பேரண்ட்ஸ், ஐ ஹாவ் டு ஹானர் தெம். தே ஆர் கிவிங் தேர் மோஸ்ட் எஃபர்ட்ஸ் டு மேக் த சைல்ட். அவங்க குழந்தைய அவங்க வந்து அவங்க பேச அந்த அவங்கள அப்பான்னு கூப்பிடுச்சுன்னா அன்றைக்கெல்லாம் அந்த அப்பா வந்து எங்களுக்கு மெசேஜ் போடுவார் பாருங்கள், டப்புன்னு வரும். மேம் டுடே ஹி கால் மீ அப்பா, டுடே ஹி கால் மீ அப்பா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பேரண்ட் இருக்காங்க. நம்ம எல்லா பேரண்ட்டையும் காமனாக நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் சில பேரண்ட் வந்து இதனால் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஒரு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டு போகிறீங்களா, அழைச்சிட்டு போயிட்டு விளையாட விடுங்க. ஒன்றும் ஆகாது, குழந்தைங்க நடுவில் விளையாட விடுங்க. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு ஷேடோவாக ஒரு பர்சன் இருக்கணும். அது மட்டும்தான் தேவை. அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஹக் வேணும், கை பிடிச்சிக்கணும். நம்ம வந்து அவரை வந்து ஒரு சொசைட்டியோட ஒரு அவமானகரமாக நினைக்கிற சில பேரண்ட்டையும் நான் பார்த்துருக்கேன். அது நம்மளோட தெய்வ குழந்தைன்னு நினைக்கிற பேரண்ட்டையும் பார்த்துருக்கேன், அவமானம்னு நினைக்கிற பேரண்ட்டையும் பார்த்துருக்கேன். நான் அவங்கள பற்றி பேசவே விரும்பலை. ஆனால் அவங்கள நம்ம எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ளுக்குள்ளே சுருங்காதீங்க. பேரண்ட்டுக்கும் சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே சுருங்காதீங்க. நம்மளுக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்டா. ஒய் மீ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் வரும். பட் இது காமனாக இந்த பேரண்ட்டுங்களுக்கு வரும். ஏன் என்கிட்ட நிறைய பேர் அந்த கவுன்சிலிங்க்கு வரும்போது கேட்பாங்க, மேம் எனக்கு மட்டும் ஏன் மேம் அப்படின்னா, அது காரணம் தெரிஞ்சால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே தப்பு பண்ண முடியாது. அவ்வளோதாங்க விஷயம். நடந்துடுச்சு, வாட் நெக்ஸ்ட்? அவ்வளோதான். வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்ன? குழந்தைய நீ உருவாக்கணும், அழகாக உருவாக்குங்க, அவ்வளோதான். இன்றைக்கி எங்ககிட்ட எல்கேஜி படிக்கும்போது ஒரு குழந்தை ஸ்கூலுக்குள்ளேயே வராமல் கார்லேருந்து இறங்கிறதுக்கு அவ்வளோ கலாட்டா பண்ணுவாப்புல அந்த பாப்பா. அவங்க தாத்தா, அவங்க அம்மா எல்லாரும் அப்படியே வந்து அவங்கள குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து தான் விடுவாங்க. யூ ஓன்ட் பிலீவ், இன்றைக்கி அவங்க எங்களுக்கு கால் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, மேம் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஷீ இஸ் 6th படிக்கிறாங்க அவங்க. லைக் அவ்வளோதான். அது அழகாக வரும். பொறுங்க, ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். பேரண்ட்டுங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும், கொஞ்சம் இல்லை ரொம்ப பொறுமை வேணும். இதில் பேரண்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு 10 நாளுக்கு ஒருக்கா அவங்க 2 பேர் மட்டும், தட் இஸ் அம்மா அப்பா மட்டும் ஒரு நாளோ 2 நாளோ வெளியூர் போயிட்டு வர. சரி, அவங்களுக்கு 30 டேஸும் இஃப் தே ஆர் ஹேண்ட்லிங் த சில்ட்ரன்னா ஆப்வியஸ்லி அவங்கள மனுஷால் தானே. இன்னொன்று, சொசைட்டி உள்ளே போகும்போது அவங்கள நம்மளை பரிதாபமாக பார்க்குறாங்களா, நம்மளை வந்து டிஸ்டர்பன்ஸாக பார்க்குறாங்களா, டோன்ட் பாதர், இக்னோர். சொசைட்டிக்காக நீங்கள் வாழ முடியாது, சொசைட்டியில் வாழ்கிறோம், அவ்வளோதாங்க விஷயம். அது நம்ம குழந்தை, அவங்க எப்படி வேணால் பார்க்குறவங்க பார்த்துட்டு போட்டோம். அவங்க இன்வைட் பண்ணாங்க, நீங்கள் குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டு போனாலும், ஒரு காமன் பிளேஸ், எந்த காமன் பிளேஸாக இருந்தாலும் கத்துனாங்கன்னா கத்துட்டோம். மேக்ஸிமம் ADHD குழந்தைங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, கத்த செய்வாங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போனால் அவங்களுக்கு சில பிடிக்காத சவுண்ட் வரும்போது கத்துவாங்க, பிடிச்சிப்பாங்க, அப்படி கெட்டியமாக அந்த கம்பியை பிடிச்சிப்பாங்க. அவங்களால காமிக்க முடிஞ்ச விஷயத்த மாதிரி தான் காமிக்க முடியும் அவங்களால. இப்போ நாங்கள்லாம் திருவிழாவில் பொம்மை வாங்கி கொடுக்கலன்னா கையை காலை உதச்சி அதே கடையில் உட்காந்து அழுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கவுங்க வே ஆஃப் டெலிவரிங் த எமோஷன்ஸ் லைக் கைண்ட் ஆஃப், அவ்வளோதான் அங்கே விஷயம். அந்த குழந்தைக்கு என்ன பண்ண முடியுமோ அது அதோட விருப்பமின்மையை காமிக்கிறாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்.
நீங்கள் அதை ரொம்ப அழகாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு நீங்கள் ஜாலியாக பிள்ளைங்க கூட பார்க்கில் விளையாட விடணும். டிஃப்ரென்ஷியேட் குழந்தைங்க நடுவில் இல்லை, பேரண்ட் நடுவில் தான் இருக்குது. தட்ஸ் இட். ஐ நோ ஹவ் பிஸி உமன் ஆர் யூ. இவ்வளோ வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக அழகான நேரத்தை செலவு பண்ணதுக்கு, நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் எ ப்ளஷர் ஃபார் அஸ். ஃபார் மீ டு. தேங்க்யூ.